வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஊரு விட்டு ஊரு வந்து. நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு 20 மினிட்ஸில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல புளித்தண்ணியை கரைச்சி வச்சுட்டு ஒரு 4 தக்காளி 2 வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளியை நீங்கள் டாப் அண்ட் பாட்டம் போர்ஷனாக தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியை நாம் ஏன் இந்த மாதிரி டாப் அண்ட் பாட்டமாக தனித்தனியாக கட் பண்ணுறோன்னா, ஸோ தட் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கும் க்ரஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டாப் பார்ட் தக்காளியை மிக்ஸி ஜார்க்குள்ளே போட்டுக்கோங்க. டாப் பார்ட் தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், தேங்காய் இதெல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற கொஞ்சோண்டு வெங்காயத்தை நம்ம கடைசியாக தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற தக்காளி கூட தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறோம். உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்றாப்புல நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்க்குறோம். நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இப்போ நம்ம குழம்போட காரத்துக்காக 2லேருந்து 2 டீஸ்பூன் வத்தப்பொடி சேர்க்குறோம். இதோட நம்ம 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். இனிஷியலாக நம்ம கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணியை இதோடு நம்ம சேர்த்து இதை நம்ம நல்லா க்ரஷ் பண்ண போகிறோம். தக்காளியை நீங்கள் அரைச்சும் சேர்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி கைட்டு நம்ம நல்லா க்ரஷ் பண்ணும்போது குழம்புக்கு அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். மீன் குழம்பு செய்கிறதுக்கு நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கைட்டு அதை க்ரஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இதில் சஃபிஷியண்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் இதை நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணுறோம். நார்மலாக இருக்கிற மீன் குழம்புனா நம்ம இந்த பேஸ்ட்டை கடைசியாக மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக ஆட் பண்ணால் கூட போதும். பட் இப்போது நம்ம டெல்லியில் இருக்கிற ஒரு மீனை யூஸ் பண்ணுறோம். அதனால் முதல்ல இதை அரைச்சி ஊற்றிடுங்க. மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை 1 by 1 ட்ரா பண்ணுங்கள். மீன் உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க.
மீனை உள்ளே போடும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சு போடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மீன் உடஞ்சிடாமல் மெதுவாக கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு 20 நிமிஷம் சிம்மில் வைங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்ல குழம்பு கொதிச்சு வரும். மீனில் இருக்கிற அந்த சின்ன சின்ன ஆயில் கண்டென்ட் அதுவே விட்டுருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கடைசியாக மீன் குழம்புக்கு தாளிப்பு ஊற்ற போகிறோம். மீன் குழம்புக்கு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். தாளிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கடுகு, வெந்தயம், கொஞ்சம் நச்சு வச்சுருந்த பூண்டு, அப்புறம் வெங்காயம். கடுகு போட்டதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டை தட்டி வச்சது இதில் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது 3லேருந்து 4 வத்தல் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஜஸ்ட் 20 to 30 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ தாளிப்பு எடுத்து கடைசியாக நீங்கள் குழம்புக்குள்ளே ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளான ஃபிஷ் குழம்பு ரெடி. இந்த குழம்பை நீங்கள் தோசை, சாதம், இட்லி அப்படின்னு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி சாப்பிடலாம்.